அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பிரமிடும் அமானுஷ்ய சக்திகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே பிரமிடை பத்தி எல்லாருக்குமே சில கற்பனை எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த பிரமிடை பத்தி சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பிரமிட் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்துல ஒரு பெரிய லெவல்ல எகிப்தியர்கள் இருந்தாங்க. அவங்களோட அந்த பெரிய லெவல் அடையிறதுக்கு பிரமிடு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. பிரமிடை கிட்டத்தட்ட 26 லட்சம் பாறைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாறைகளை அத்தனையுமே ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி அதை ரொம்ப தேய்ச்சி ரொம்ப சாஃப்டான ஒரு பாறையாகவும் மாத்திருக்காங்க. அதோட எல்லா முனைகளையும் ஒரு பாறை மட்டுமே கிட்டத்தட்ட 12 டன் எடையுள்ள பாறைகளை கூட அவங்க வெயிட்டுக்கு பயன்படுத்திருக்காங்க. பாரா குஃபுங்கிற ஒரு மன்னன் அவன் வாழ்ற காலத்திலேயே தான் இறந்த பிறகு தனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரமிடியே கட்டி இருக்கிறதா கூட கல்வெட்டுகள் சொல்லுது. பிரமிட் எகிப்து நாட்டில் நைல் நதிக்கரையில கட்டப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய அளவுல ஒரு சுண்ணாம்பு பாறையால செதுக்கி வச்ச பிரமிடு. அந்த பிரமிடோட உயரம் கிட்டத்தட்ட 450 அடி உயரமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட 45 மாடி கட்டிடத்தோட உயரமும் அதுவும் சேமா இருக்கும். 52 டிகிரி கோணத்துல சாய்வான பகுதியா இந்த பிரமிடு கட்டப்பட்டு இருக்கு. பிரமிடுக்குள்ள அமர்ந்து நம்ம தியானம் செஞ்சோம்னா நம்ம சீக்கிரமா நம்மளோட மனசு ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும், நமக்கு அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும், நம்மளோட மனசு உள்முகமா இயங்க ஆரம்பிக்கும். இதனால நம்ம பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலே இந்த வெளி உலக ஆசைகளை எல்லாத்தையும் மறந்துட்டு சீக்கிரமா நமக்கு ஞானம் கிடைக்கும்னு பிரமிடை பத்தி சொல்றாங்க. மாவீரன் நெப்போலியன் எகிப்து நாட்டு மீது படையெடுத்த போது அந்த பிரமிடை பார்த்துட்டு அதுக்குள்ள தனியா இருக்க அனுமதி கேட்டு ஒரே ஒரு நைட்டு மட்டும் இந்த பிரமிடுக்குள்ள அவன் மெடிடேஷன் பண்ணியிருக்கான். அப்படி அவன் உள்ள இருந்த போது அவனுடைய முடிவு காலம் நெருங்கி விட்டதுங்கிறது முதல் கொண்டு நெப்போலியனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போல ஒரு ஆங்கில ஞானி, அதாவது பால் பிராண்ட் அவரோட நேமு, அவர் பிரமிடுக்குள்ளார ஒரு நைட் தங்கி தியானம் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் தங்கும் போது நிறைய அமானுஷ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன சில விஷயங்கள் இப்ப நம்ம பார்க்கலாம். அவர் பிரமிடுல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல பல விதமான எதிர்ப்பு சக்திகளை அவர் பார்த்ததாகவும், அவர் தியானத்துல ஃபுல்லா மூழ்கி இருந்தப்ப ஒரு வெள்ளை கலர் ஒரு ஒளி அவர் நோக்கி வந்ததாகவும், அதுல இருந்து ஒரு அமைதியான ஒரு உருவம் தென்பட்டதாகவும், அது அவருக்கு சில செய்திகள் சொன்னதாகவும், அந்த உருவம் ஒரு ஆவி உருவத்தோட அவர் பேசினதாகவும், அந்த செய்திகளை அவர் வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு உறுதி வாங்கிட்டு சொன்னதாகவும் சொல்றாரு. பிரமிடோட கூர்மையான மேல் பகுதி வழியா ஆகாயத்தில் உள்ள பிரபஞ்ச சக்தி, அதாவது நம்ம காஸ்மிக் எனர்ஜி, கேலக்சி பவர் சொல்ல, அந்த பவரை ரொம்ப ஈர்க்கிற சக்தி பிரமிடுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் பிரமிடோட தொப்பி நம்ம தலையில மாட்டி தியானம் செஞ்சோம்னா நம்மளோட மனசு ரொம்ப சீக்கிரமா ஆழ்நிலை தியானத்துக்கு போக முடியும். ஒண்ணு கூட சொல்ல போனா பிரமிடோட நீங்க சக்தியை நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பிரமிடோட உருவம் செஞ்சு அதுல பேட்டரி சார்ஜ் போட்டு அதுல உள்ள வச்சீங்கன்னா அந்த பேட்டரி ரொம்ப சீக்கிரமா சார்ஜ் ஏறும். இல்ல நீங்க நார்மலான ஒரு பேட்டரி எடுத்து உள்ள வச்சாலுமே அதோட சக்தி உங்களுக்கு அப்படியே இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் அதிகம் தான் இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. அதே போல உணவு வகைகள் இல்லாட்டி ஏதாவது மருந்து மாத்திரைங்க இந்த மாதிரி நீங்க பிரமிடுக்குள்ள வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டிசீஸ் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பிரமிடுக்குள்ளார ஏதாவது ஒரு பொருளை வடக்கு தெற்க நம்ம வச்சோம்னா அந்த பொருளுக்கு ரொம்ப அதிகமான சக்தியும் கிடைக்க ஆரம்பிக்கும். பிரமிடோட சக்தி பிரபஞ்சத்துல இருந்து, அண்ட சராசரங்களை இருந்து அதோட சக்திகளை அனைத்தையுமே பூமிக்கு தர்றதுல பிரமிடு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதே சமயத்துல பிரமிடை நீங்க தலைகளை நம்ம திருப்பி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த பூமியில உள்ள சக்தி அது மேலே எழுப்புறதாவும் சொல்றாங்க. பூமியில இருந்து பிரபஞ்சத்துக்கு அந்த சக்தி மேல போகணும். அந்த கான்செப்டை வச்சுதான் யாகங்கள் பண்ணும்போது பிரமிடை தலைகளா திருப்பி பண்றதோட கான்செப்ட் வச்சுதான் யாகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளோட மனசுல உள்ள சக்தி இல்ல நம்ம அந்த யாகத்து மூலியமா அந்த தேவதைகள் சீக்கிரமா பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல போய் ஒன்னா கலக்கிறதாவும் அவங்க கருதுறாங்க. பிரமிடோட சக்திங்கிறத பொறுத்த அளவுக்கு அதோட அடிபாகத்தை விட அதோட நடுப்பகுதி இல்லாட்டி மேல் பகுதியில தான் ரொம்ப அதிகமா சக்தி இருக்கும். அதனாலதான் மம்மிக்கல்னு சொல்லக்கூடிய ராஜாவோட அறை எப்பயுமே பிரமிட்ல மேல் பகுதியில வைப்பாங்க. இன்னும் கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா, பிரமிடோட தொப்பி அணிஞ்சிட்டு நம்ம தெளிபதியை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அது ரொம்பவும் சீக்கிரமா அதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். எகிப்துல பிரமிடு இறந்த மனுஷனோட உடல்கள் கெட்டு போகாம பதப்படுத்துறதுக்கு அது கூட பாத்தீங்கன்னா பிரமிட்ல வைக்கும்போது அவங்க உப்பையும் மிளகையும் சேர்த்து பயன்படுத்திருக்காங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே செல்கள் அழிஞ்சுட்டே வருது. ஒரு செல் அழியும், அதே மாதிரி ஒரு செல் புதுசா உருவாகவும் செய்யும். மிளகு பாத்தீங்கன்னா நம்மளோட செல்லோட அழிவை தடுத்துது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரமிட்ல மம்மிகளுக்கு மிளகு யூஸ் பண்றாங்க. மிளகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இளமையை காக்கிறதுக்கு மிளகு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்.
ஏன்னா மிளகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செல்லோட அழிவை தடுக்குது. இன்னும் சொல்ல போனா தென் அமெரிக்காவில் உள்ள சிலிங்கிற ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல மம்மிகள் கிடைச்சிருக்கு. இங்க கிடைச்ச மம்மிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான மம்மிகளா இருக்கு. இது வரைக்குமே எகிப்துல மட்டும்தான் மம்மிகள் பழமையானதா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கால அதை விட பழமையான மம்மிகள் கிடைச்சிருக்குது. அதனாலதான் சிலி நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆராய்ச்சியாளர்கள் அங்க சேகரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி.